ஜோதிடத்துல கிரகங்களோட திக்பலம் பத்தி ஒரு சுருக்கமான பார்வை இது. அதாவது ஜோதிடத்துல ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட திசையில இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்குது. அதுக்கு பேர்லாம் திக்பலம். ஆனா ஏன் குறிப்பிட்ட வீட்ல மட்டும் இந்த பலம் கிடைக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல பார்க்கலாம். லக்னம், அதாவது கிழக்கு திசை. இது உங்க அறிவையும் தலையையும் குறிக்கிற முதல் வீடு. யோசிச்சு பாருங்க, சிந்திக்கிற இடத்துல அறிவுக்கான கிரகங்களான குருவும் புதனும் திக்பலம் அடையறாங்க. எவ்வளவு பொருத்தம்! அடுத்ததா 2வதா 4ஆம் வீடு, அதாவது வடக்கு திசை. இது சுகம், வீடு, தாய்னு மன அமைதி சம்பந்தப்பட்ட இடம். அதனாலதான் ஒருத்தரோட சுகத்துக்கு காரணமான பெண் கிரகங்களான சந்திரனும் சுக்கிரனும் இங்கே திக்பலம் பெறுறாங்க. 3வதா 7ஆம் வீடு, மேற்கு திசை. இது சமுதாயத்தையும் நம்ம கூட்டாளிகளையும் குறிக்கிற இடம். இங்கேதான் உழைப்புக்கும் சேடைக்கும் காரகனான சனி பகவான் திக்பலம் அடைறாரு. இது ஒருத்தருக்கு சுயநலம் இல்லாம சமுதாயத்துக்கு சேவை செய்யற அந்த ஆற்றல கொடுக்கும். கடைசியா 10ஆம் வீடு, தெற்கு திசை. இது நம்மளோட தொழில், அதிகாரம், கௌரவத்தை குறிக்கிற இடம். அதனாலதான் ஆண் கிரகங்களும் அதிகாரத்தின் அடையாளமான சூரியனும் செவ்வாயும் இங்கே திக்பலம் அடைறாங்க. இந்த அமைப்பு தான் ஒருத்தரை ஆளுமை மிக்கவரா மாத்துது. ஆக ஒவ்வொரு கிரகத்தோட திக்பலமோ அதோட இயல்புக்கும் அது வலுப்பெறுகிற இடத்தோட தத்துவத்துக்கும் இடையில இருக்கிற ஆழமான தர்க்க ரீதியான தொடர்பை நமக்கு தெரிவா காட்டுது.